ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத்கிருஹ்யமானைர்ஹரிநாமதேயை ந விக்ரியே தாத யதா விகாரோ நேத்ர ஜலம் காத்திர ருகேஷு ஹர்ஷः. மொழிபெயர்ப்பு பொருள்கள் பகவானின் திருநாமத்தை ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் ஒருவன் பாடியதும் பரவச நிலை ஏற்பட்டு கண்களில் கண்ணீர் ததும்பும் போதோ, பகவானின் திருநாமத்தை ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் பாடிய பிறகும் ஒருவனது மனதில் மாற்றம் ஏற்பட்டு கண்களில் கண்ணீர் ததும்பி மயிர் பூச்செறியாவிடில் நிச்சயம் அவனது இதயம் இரும்பை போன்றதாகும். பொருளுரை. இரண்டாம் ஸ்கந்தத்தின் முதல் 3 அத்தியாயங்களில் பக்தி தொண்டை படிப்படியாக முன்னேற்றமடைய செய்யும் முறை அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் அத்தியாயத்தில் கேட்டல் மற்றும் பாடுதல் முதலிய முறைகளினால் பக்தி தொண்டின் முதல் படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆரம்ப சாதகர்களுக்கு முழுமுதற் கடவுளின் விஸ்வரூப வழிபாடும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பகவானது சக்திகளின் மூலமாக உண்டாகும் அத்தகைய சிந்தனையால் மனதுக்கும் புலன்களுக்கும் புத்துயிர் அளிப்பது சாத்தியமாக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் எல்லா இடங்களிலும் ஜட பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் விஷ்ணுவின் மீது மனதை படிப்படியாக ஒருமுனைப்படுத்த வேண்டும். பஞ்சோபாசனை எனப்படும் 5 வகையான உபாசன முறைகளும் கூட சாதாரண மனிதனின் முன்னேற்றத்திற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவை படிப்படியான முன்னேற்றம், தீ, மின்சாரம் மற்றும் சூரியன் ஆகியவற்றின் உருவில் உள்ள உயர் சக்திகளின் வழிபாடு, எண்ணற்ற ஜீவராசிகள், சிவபெருமான் மற்றும் இறுதியாக பகவான் விஷ்ணுவின் விரிவங்கமாகிய பரமாத்மா என்பனவாகும். 2ஆம் அத்தியாயத்தில் அவை நன்றாக விரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 3ஆம் அத்தியாயத்தில் ஒருவன் விஷ்ணுவை உண்மையாக வழிபடும் நிலையான தூய பக்தி தொண்டின் நிலைக்கு உயர வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஜீவராசி பரம புருஷரின் நித்திய தொண்டனாக இருப்பதால் ஆன்மீக வளர்ச்சியானது இதய மாற்றத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே பக்தி தொண்டில் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அது இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இம்மாற்றம் ஜட இன்பத்திற்காக உலகை அடக்கி ஆள வேண்டும் என்ற பொய்யுணர்வை துறப்பதிலும் பகவானுக்கு அன்பு தொண்டாற்ற வேண்டும் என்ற முன்னேற்றமான மனநிலையிலும் வெளிப்படுகிறது. இங்கு ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது போல கண், காது, மூக்கு, கை, கால் போன்ற உடல் உறுப்புகளால் ஏற்றப்படும் விதி பக்தி அல்லது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட பக்தி தொண்டு இப்பொழுது மனதோடு சம்பந்தப்படுத்தி இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனம்தான் உடல் அங்கங்களின் எல்லா செய்கைகளையும் முந்தும் சக்தியாக இருக்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட பக்தி தொண்டை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவனின் இதய மாற்றம் எல்லா வழிகளிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய மாற்றம் உண்டாகவில்லை எனில் அந்த இதயம் இரும்பு கவச்சம் கொண்டது என கருதப்படுகிறது. ஏனெனில் பகவானின் புனிதநாமத்தை பாடிய பிறகும் அந்த இதயம் இலகுவதில்லை. பக்தி தொண்டை நிறைவேற்றும் பொழுது கேட்டல், பாடுதல் ஆகியவையே அடிப்படை கொள்கைகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவற்றை முறையாக செயலாற்றினால் கண்களில் கண்ணீர் மற்றும் உடலில் மேல் ஏற்படும் ரோம சிலிர்ப்பு ஆகிய அறிகுறிகளை கொண்ட பரவச நிலை உண்டாகும். இவை இயற்கையாகவே விளையும் பலன்கள் என்பதுடன் கிருஷ்ண பிரேமை என்ற பூரணத்துவ நிலையை அடைவதற்கு முன்னதாகவே நேரிடும் பாவ நிலையின் தொடக்க அறிகுறிகளாகும். புனித நாமத்தை தொடர்ந்து கேட்டு பாடிய பின்னரும் அதற்குரிய விளைவுகள் உண்டாகவில்லை எனில் குற்றங்களே அதற்கு காரணம் என்று கருதப்படுகிறது. இதுவே சந்தர்ப்பம் என்னும் நூலின் அபிப்பிராயமாகும். புனிதநாம ஜபத்தின் ஆரம்பத்தில் பகவானின் பாதங்களில் இழைக்கப்படும் 10 வகையான குற்றங்களை தவிர்ப்பதில் பக்தன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் பிரிவுணர்ச்சியின் பலனாக கண்ணீர், மெய்சிலிர்ப்பு போன்றவை நிச்சயம் ஏற்படாது. பாவநிலை 8 விதமான உன்னத அறிகுறிகளால் வெளிப்படுத்தப்படுகிறது. அவை செயலற்று போகுதல், வியர்வை, மெய்சிலிர்ப்பு, பேச்சற்று போகும் நிலை, உடல் நடுக்கம், உடல் வெளுத்து போகுதல், பெருகும் கண்ணீர், சமாதி நிலை ஆகியவையாகும். ரூப கோஸ்வாமியின் பக்திரசாமிரத சிந்து என்னும் நூலில் இத்தகைய அறிகுறிகள் வெறிப்பதும் உன்னதமான மற்ற முன்னேற்றங்களையும் தெளிவாக வெறிக்கிறது.
யோக்கியமற்றவனான யாரோ ஒரு ஆரம்ப சாதகன் மேலேயுள்ள அறிகுறிகளை மட்டமான பாராட்டுதலுக்காக பின்பற்றியதை தொடர்ந்து ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இவ்வெல்லா பாவ விளம்பரங்களையும் பெரிதும் கண்டித்துள்ளார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் கூட அதை கண்டித்துள்ளார். சில சமயங்களில் மேற்கண்ட பரவச நிலைக்குரிய எல்லா 8 அறிகுறிகளையும் உலகாயத பக்தர்கள் பிராகிருத சகஜியர்கள் பின்பற்றுகின்றனர். பாராட்டை பெறுவதற்காக யாரோ ஒரு அயோக்கியன் மேற்கண்ட அறிகுறிகளை காட்டியதை எச்சரிக்கும் வகையில் ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அதை கண்டித்துள்ளார். ஆனால் தடை விதிக்கப்பட்டுள்ள விஷயங்களில் அந்த போலி பக்தன் பற்று கொண்டிருப்பதை காணும் போது அந்த போலியான அறிகுறிகள் உடனேயே கண்டுபிடிக்கப்படுகின்றன. புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பெண்களுடன் முறைகெட்ட உடலுறவு கொள்ளுதல் ஆகியவற்றில் பற்றுதல் கொண்டுள்ள ஒருவன் பக்தனுக்குரிய அடையாளங்களை பெற்றிருந்தாலும் அவன் மேற்கண்ட பரவச அறிகுறிகளை பெற்றிருப்பது சாத்தியமல்ல. ஆனால் சில சமயங்களில் இந்த அறிகுறிகள் வேண்டுமென்றே காட்டப்படுவதால் இத்தகைய போலி வேடக்காரர்களை கல் நெஞ்சக்காரர்கள் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி குற்றம் சாட்டுகிறார். அத்தகைய உன்னத அறிகுறிகளின் பிரதிபலிப்பு சில சமயங்களில் அவர்களை பாதிப்புறச் செய்தாலும் துர்பழக்கங்களை கைவிடாமல் தொடர்ந்து பின்பற்றுவார்களே ஆயின் உன்னத உணர்வை அவர்களால் அடைய முடியாது. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கொவ்வூரை சார்ந்த ஸ்ரீ ராமானந்த ராயரை கோதாவரி நதி தீரத்தில் சந்தித்த பொழுது இவ்வெல்லா அறிகுறிகளையும் வெளிப்படுத்தினார். ஆனால் ராயரின் சங்கத்தினர்கள் பக்தரல்லாத பிராமணர்கள் சிலர் அங்கு இருந்ததால் பெருமான் அவ்வறிகுறிகளை மறைத்துக் கொண்டார். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக அவை முதல் தரமான பக்தனின் உடலில் கூட காணப்படுவதில்லை. ஆகவே ஜட ஆசைகளை நிறுத்திய உடனேயும் ஒவ்வொரு வினாடியும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் உபயோகிக்கும் போதிலும் பகவானை சதா போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பதற்குரிய பேராவல் உண்டாகும் பொழுதும் பகவானின் புண்ணிய ஸ்தலத்தில் வாழ வேண்டும் என்ற கவர்ச்சி ஏற்படும் பொழுதும் ஜட இன்பத்திலிருந்து பூரண துறவு ஏற்படும் பொழுதும் அகங்காரமற்ற நிலையிலும் உண்மையானதும் நிலையானதுமான பாவம் வெளிப்படுகிறது. உன்னதமான இவ்வெல்லா இயல்புகளையும் விருத்தி செய்து கொண்டவன் உண்மையாகவே பாவநிலையை அடைய பெற்றவனாகிறான். இம்முறையை பின்வருமாறு சுருக்கி கூறலாம். பகவானின் புனித நாமத்தை முற்றிலும் குற்றமற்ற நிலையில் பாடுபவனும் அனைவரிடமும் நட்பு கொண்டவனுமான முதிர்ந்த பக்தர்களால் பகவானின் புகழ் பாடுவதால் உண்டாகும் உன்னத சுவையை உண்மையாகவே அனுபவிக்க முடியும். மேலும் மேலே குறிப்பிடப்பட்டவாறு ஆரம்ப சாதகர்கள் பக்தி தொண்டின் தாழ்ந்த படியில் இருப்பதால் ஆச்சாரியர்களை பின்பற்றாமல் பக்தி விதிகளில் அவர்களுடைய சொந்த வழிகளையும் உபாயங்களையும் உண்டாக்கிக் கொள்கின்றனர். இதனால் பகவானின் திருநாமத்தை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பதாக விளம்பரப்படுத்திக் கொண்டாலும் திருநாமத்தின் உன்னதமான சுவையை அவர்களால் அனுபவிக்க முடியாது. எனவே விளம்பரத்திற்காக கண்ணீர், வியர்வை அல்லது உணர்வற்ற நிலை ஆகியவற்றை மேற்கொள்வது கண்டனம் செய்யப்படுகிறது. ஆயினும் பகவானின் தூய பக்தர் ஒருவருடன் தொடர்பு கொண்டு தீய பழக்கங்களை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இல்லையெனில் அவர்கள் தொடர்ந்து கல்நஞ்சர்களாகவும் எவ்விதமான சிகிச்சைக்கும் தகுதியற்றவர்களுமாகவே இருப்பர். பரமபதத்தை திரும்பவும் சென்றடையக்கூடிய பாதையில் முன்னேறுதல் தன்னுணர்வு பெற்ற ஒரு பக்தரால் வழிகாட்டப்பட்ட வேத நூல்களின் உபதேசங்களை பொறுத்திருக்கிறது. இது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பிரபலமான ஸ்லோகங்கள்ல ஒன்று. பகவானுடைய ஹரிநாமத்தை உச்சரிக்கிறதுனால வரக்கூடிய விளைவை இந்த ஸ்லோகம் எடுத்துரைக்கிறது. அதே நேரத்தில் அந்த விளைவு ஏற்படல அப்படின்னா அந்த நிலை எத்தகைய நிலை அப்படிங்கிறதையும் சொல்லு. பகவானுடைய நாமத்தை நம்ம கவனத்துடன் உச்சரித்தோம் அப்படின்னா அங்க கண்கள்ல கண்ணீர் வரணும், மயிர் கூச்சரிய வேண்டும், அந்த இடத்துல பரவசம் நிகழ வேண்டும். ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய பொருளுரையில விளக்குறார். இத்தகைய நிலையானது பக்தியினுடைய பாவநிலை அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண பிரேமை அடைவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாவநிலையினுடைய அறிகுறிகள் இதெல்லாம். இந்த நிலையை ஒருத்தன் அடையல அப்படின்னா அவன் எத்தகையவன் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நிச்சயமாக அவனுடைய இதயம் இரும்பினால் ஆனது. இதயம் இரும்பினால் ஆக முடியுமா? இரும்பினால் ஆனா எப்படிங்க அது செயல்பட முடியும்? சில பேர் நினைக்கலாம், என்னது இது
இதயம் எப்படி இரும்பினாலும் ஆக முடியும்? இதயம் இரும்பினால செய்யப்பட்டிருந்தா எப்படி அந்த இதயம் செயல்பட முடியும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதயம் எப்படி செயல்படுதுங்கிறது. இரும்பினால இதயம் செயல்பட முடியுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இங்கே இது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இதயம் இரும்பினால் ஆனதுன்னா அங்க ஒரு உணர்ச்சிகள் இல்லை, அங்க ஒரு பரிமாற்றங்கள் இல்லை அப்படிங்கிற பொருள்ல இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளும் பல நேரத்தில் சொல்லுவோம், உனக்கு என்ன கல் நெஞ்சமா இருக்கும்? கல் நெஞ்சக்காரன் அப்படின்னா நெஞ்சு அல்லது இதயம் கல்லுல செய்ய முடியுமான முடியாது. அது ஒரு உணர்ச்சியற்ற, ஒரு உணர்வற்ற, ஒரு உறவுகளுக்குரிய தன்மை இல்லாத ஒரு இதயத்தை சொல்றதுக்காக இத்தகைய கடுமையான சொல் இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில விளக்குறார். இந்த 3வது அத்தியாயம், முதல் அத்தியாயத்துல பக்தி தொண்டனுடைய எப்படி ஒருத்தர் ஆரம்பிக்கிறது, ஸ்ரவணம் கீர்த்தனம், இதன் மூலமாக முன்னேற்ற பாதையை நோக்கி எவ்வாறு வருவது அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2வது அத்தியாயத்துல ஒருத்தர் தியானிக்கிறதுக்கு பரமபுருஷருடைய அவருடைய விராட்ட ரூபத்தை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயத்துல தூய பக்தியினுடைய ஸ்தானமானது கொடுக்கப்பட்டிருக்கு. பகவானுடைய திருநாமத்தை நம்ம எப்போ ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோட ஜபிக்கிறோமோ, பகவானுடைய நாமத்தை பாடுகிறோமோ, இங்க ஹரிநாமதேயோ ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு ஹரிநாமத்தை சொல்றது அப்படின்னா, நாமத்தை சொல்றதுல ஜபமும் இருக்கு, கீர்த்தனமும் இருக்கு, ரெண்டுமே உள்ளடக்கியது. இதை நம்ம எப்போ ஒழுங்கா செய்யறோமோ அப்ப நிச்சயமா இந்த விளைவுகள் எல்லாம் வரணும். ஸ்ரீல பிரபுபாத் இங்க விளக்குறார் இந்த பொருளுரையில. ஆரம்ப நிலையில ஒருத்தர் வைதி பக்தியை பின்பற்றுகிறார். நம்ம நினைக்கலாம், ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்லோகத்தின் படி பார்த்தோம்னா நம்ம எல்லாருடைய ஹிருதயமும் இரும்பினாலதான் இருக்கு. அதனாலதான் நம்மளால பகவானுடைய நாமத்தை நாம பல வருடங்களா உச்சரித்தால் கூட நமக்கு இத்தகைய பரவசத்தினுடைய அறிகுறிகள் தென்படுறது இல்லை. அது வாஸ்தவம். நம்ம எல்லாரும் இரும்பு நெஞ்சம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம். பாகவதம் வேற யாரையோ சொல்லலை, இங்க யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லல, நம்மளதான் சொல்லுது பாகவதம். ஏன்பா நீங்கெல்லாம் இப்படி ஹரிநாமத்தை சொல்றீங்க, ஆனா நீங்கெல்லாம் ஒழுங்கா சொல்றது இல்ல, நம்ம எல்லாரையும் சொல்லுது பாகவதம். நம்ம எல்லாம் ஒழுங்கா சொல்லாம இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பரவசத்தினுடைய அறிகுறிகள் தென்படுறது கிடையாது. அதனால நம்மளுடைய இதயத்தை இரும்பினாலான இதயம் அப்படின்னு சொல்லி பாகவதம் விளக்குகிறது. இங்க ஸ்ரீல பிரபுபாத் ஒரு முக்கியமான கருத்தை இந்த பொருளுரையில எடுத்துரைக்கிறார். சரி, சில பேர் இதை படிப்பாங்க, படிச்சுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, ஓஹோ பகவானுடைய நாமத்தை சொன்னா கண்ணுல இருந்து தண்ணீர் வரணும், உடல் நடுங்கணும், வயிறு கூச்செறியணும். சரி, பகவானுடைய நாமத்தை நானும் சொல்லும் போது அப்படியே என் உடல் நடுங்கணும், எப்ப நடுங்கும் எப்ப நடுங்கும் எப்ப நடுங்கும் நினைச்சுட்டே இருந்தா திடீர்னு நடுங்கும். இல்ல கண்ணுல இருந்து எப்ப தண்ணி வரும் நினைச்சுட்டே இருந்தா சில நேரத்துல அப்படியே தண்ணி வரும். சில பேர் ஹரி கிருஷ்ணா அப்படியே தண்ணியில் அப்படியே விழுவும். சோ அந்த மாதிரி நகல் செய்தும் ஒரு சிலர் செயல்படலாம். அங்க உண்மையான பக்தியினால எழக்கூடிய உணர்ச்சி கிடையாது. அது ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்டு வரக்கூடிய பக்தி, அது உண்மையான பக்தி உணர்ச்சி கிடையாது. அதையும் ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய பொருளுரையில விளக்கமாக எடுத்துரைக்கிறார். இப்ப சரி, ஒரு பக்கம் அப்படி வந்தாலும் பொய்ன்னு சொல்றீங்க, வரலனாலும் இதயமானது இரும்பினால் ஆனதுன்னு சொல்றீங்க. அப்ப எதைத்தான் நாங்க எடுத்துக்கிறது? எங்க கண்ணுல இருந்து தண்ணி வரணுமா வரக்கூடாதா? வந்ததுன்னா நீங்க பொய் ஏமாத்துற அப்படின்னு சொல்றீங்க, வரலன்னா இரும்பு நெஞ்சோன்னு சொல்றீங்க. இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய பொருளுடைய ஆரம்பத்தில் அதை விளக்குறார். பக்தி தொண்டை நம்ம ஸ்ரவணம் கீர்த்தனம் இப்படி ஆரம்பிக்கும் போது இது வைதி பக்தின்னு சொல்லப்படுது. பக்தியில 3 நிலைகள் இருக்கு. ஆரம்பத்துல வைதி பக்தி அல்லது நம்ம சாதன பக்தின்னு பொதுவாக கூட சொல்லலாம். சாதன பக்தியினுடைய ஒரு நிலை வைதி பக்தி. நம்ம பொதுவாக
இப்ப இந்த விவாதத்துக்கு நம்ம சாதன பக்தின்னு எடுத்துக்கலாம். சாதன பக்தி அப்படின்னா நெறிப்படுத்தப்பட்ட பக்தி. நம்ம இத்தனை மாலை ஜபம் செய்கிறோம், காலையில எழுந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன, நம்ம ஸ்ரீல பிரபுபா கொடுத்திருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கிறது, பக்தர்களோட சங்கம் வைத்துக் கொள்றது, இந்த செயல்கள் எல்லாம் செய்யறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே சாதன பக்தி. இந்த சாதன பக்தியை ஒருத்தர் நிறைவேற்றும் போது படிப்படியாக ஒருத்தர் முன்னேற்றம் பெறுகிறார். ஸ்ரீல பிரபுபாத் பக்தி ரசாமிர்த சிந்துல இந்த முன்னேற்றமானது விஞ்ஞானபூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். பக்தி ரசாமிர்த சிந்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் நெக்டர் ஆஃப் டிவோஷன் அப்படிங்கிற பேர்ல ஆங்கிலத்துல ஒரு சுருக்க உரையை கொடுத்தார். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதர் ஒரு சின்ன சப்டைட்டில் கொடுத்தார், த சயின்ஸ் ஆஃப் டிவோஷன். அதாவது பக்தியினுடைய பக்திக்கான ஒரு விஞ்ஞானம், பக்தியை எப்படி நம்ம படிப்படியாக வளர்க்கிறது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பக்தி ரசாமிர்த சிந்துல ரூப கோஸ்வாமி கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் ஆரம்பத்துல எப்படி பக்திக்கு வர்றான், அவன் எப்படி பக்தியை வளர்த்து கொள்றான், வளர்ந்த நிலையில அவனுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கு, அதற்கு மேம்பட்ட நிலை எப்படிப்பட்டது, எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக துல்லியமாக படிப்படியாக கொண்டு போறார் அந்த நூல்ல. அதற்கு இணையான நூல் வேற எதுவுமே கிடையாது. பக்தியை அவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக எடுத்துரைக்கிறது. அதுல பார்த்தோம் அப்படின்னா பக்தியை 3 நிலையாக பிரித்திருக்கிறார் ரூப கோஸ்வாமி. அது பக்தி ரசாமிர்த சிந்து சில வகுப்புகளை எப்பயாவது நீங்க எடுக்கும் போது அதை கேட்கும் போது அதனுடைய விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம், அல்லது பிரபுபாதருடைய பக்தி ரசாமிர்த சிந்து படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த 3 நிலைகள்ல முதல் நிலை சாதன பக்தி, இரண்டாவது நிலை பாவ பக்தி, மூன்றாவது நிலை பிரேம பக்தி. பிரேம பக்தி தான் ஒருத்தருடைய வாழ்வினுடைய நோக்கம். பிரேமை அப்படின்னா பகவான் மேல இருக்கக்கூடிய கள்ளம் கபடமற்ற தூய்மையான அன்பு. அந்த தூய்மையான அன்போடு பக்தி செலுத்துறது அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு முந்தைய நிலை பாவ பக்தி. பாவ பக்தி அப்படிங்கிறது ஆச்சாரியர்கள் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, நம்ம காலையில பார்க்கிறோம், சூரியன் உதயமாகிறது எத்தனை மணிக்கு ஆகும்? 6, 6:15 அந்த மாதிரி ஆகும். ஆனா 5 மணிக்கெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பகவான் மேல இருக்கக்கூடிய தூய்மையான பிரேமையானது கொஞ்சம் கொஞ்சமாக, உண்மையில பிரேமை உதயமாகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதனுடைய தன்மைகள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி தோன்ற ஆரம்பிக்கக்கூடிய நிலைதான் பாவ பக்தின்னு சொல்லப்படும். அதுக்கு முன்னாடி சாதன பக்தியில நெறிப்படுத்தப்பட்ட விதிமுறைகளின்படி ஒருத்தர் பக்தியை செலுத்துகிறார். இந்த நெறிப்படுத்தப்பட்ட விதிமுறைகளின்படி பக்தியை செலுத்தும் போது என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு என்ன தேவை வருது? நம்பிக்கை தேவைப்படுது. அதுக்கப்புறம் பக்த சங்கம் தேவைப்படுது. எப்போ ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை இருக்கோ, தேடுதல் இருக்கோ, அப்ப பகவான் ஒரு பக்தருடைய சங்கத்தை ஏற்படுத்துறார். அப்ப அந்த பக்தருடைய சங்கம் ஏற்படும் போது நம்ம அதுக்கப்புறம் பக்தியினுடைய விஷயங்களை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும். நம்ம இது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திருக்கோம். ஏதோ ஒரு பக்தருடைய சங்கம் கிடைச்சதுனாலதான் நம்ம பக்தி தொண்டை ஏற்று இருக்கிறோம். அப்படி பக்தி தொண்டை ஏற்று பக்தியினுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறோம். அந்த வழிமுறைகள்ல ஸ்ரவணம், கீர்த்தனம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பக்தியினுடைய மிக முக்கியமான வழிமுறைகள்னு சொல்லிட்டு ரூப கோஸ்வாமி 5 வழிமுறைகளை கொடுக்கிறார். பகவானுடைய நாமத்தை சொல்றது, வைஷ்ணவரோட சங்கம் கொள்றது, பாகவதம் கேட்கறது, புனித தாமத்துல வசிக்கிறது, அதுக்கப்புறம் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுறது. இந்த 5 விஷயங்கள் பக்தி தொண்டுல மிகவும் சக்தி பெற்றவை. இந்த 5 விஷயங்களை ஒருத்தர் பின்பற்றும் போது அதன் மூலமாக வெகு விரைவில் ஒருத்தரால பாவ நிலைக்கு வர முடியும்னு சொல்றார். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றும் போது நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய களங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில போகும். அந்த களங்கங்கள்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பக்தியில ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிக்கர்களால் சொல்லப்பட்டிருக்கு. பக்தியில நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மை வரும்போது தான் நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். பல நேரங்கள்ல பக்தியில நம்ம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை இப்படி 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 ஆட்டம் காணிட்டே தான் இருக்கும். அந்த ஆட்டம் காணக்கூடிய நிலையில இருந்து
ஸ்திரத்தன்மையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியும். எப்ப நம்மளுடைய பக்தியானது ஸ்திரமானதாக இருக்கோ அப்ப பகவானை பற்றிய விஷயங்கள் மேல நமக்கு கொஞ்சம் சுவை ஏற்படும், பகவான் மேல கொஞ்சம் பற்றுதல் ஏற்படும். இதெல்லாம் சேர்ந்தது சாதன பக்தி. இதுல ஒருத்தர் தொடர்ந்து ஈடுபடுற பட்சத்துல கிருஷ்ணர் முடிவு பண்ணுவார், சரி இப்ப கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற ஒரு சூரியனை நம்ம உதயமாக்க செய்யலாம் ஒருத்தருடைய இதயத்துல. அது உதயமாகறதுக்கு முன்னாடி சில சூழ்நிலைகள் வெளிப்படும் இதயத்துல, அதுதான் பாவநிலைன்னு சொல்லப்படும். அந்த பாவநிலையை பற்றி தான் இங்க சொல்லப்பட்டு, பாவநிலையினுடைய அறிகுறிகள் இந்த 8 அறிகுறிகள் சொல்லப்பட்டு, உடல் வெளுத்து போகுதல், உடல் நடுங்குதல், கண்கள்ல கண்ணீர் வர்றது, மயிர் கூச்சறிதல், இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் சொல்லப்பட்டு, நம்ம இந்த அறிகுறிகளை பெறக்கூடிய நிலை அப்படின்னா அது உயர்ந்த நிலை, அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க பாகவதம் இந்த ஸ்லோகத்துல பேசக்கூடியது உயர்ந்த நிலையை பற்றி பேசுகிறது. அதே நேரத்துல அந்த உயர்ந்த நிலையை நம்ம அடையறதுக்கு எது தடையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பொருள் உரையில விளக்குறார். சந்தர்ப்ப ஜீவ கோஸ்வாமி நம்மளுடைய ஆச்சாரியர்கள்ல ஒருத்தர், 6 கோஸ்வாமிகள்ல ஒருவர். அவருடைய அற்புதமான நூல்கள்ல ஒன்று சந்தர்ப்ப. அந்த சந்தர்ப்பத்திலிருந்து பிரபுபாதர் சொல்றார், ஜீவ கோஸ்வாமி சொல்றதை, ஒருத்தருடைய இதயம் மாறுபடாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் அபராதம். நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியும். சில நேரங்களில் நம்ம சொல்றதும் வழக்கம், பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கும் போது தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள்னு ஒரு பெரிய பட்டியலை நம்ம படிப்போம். அதைத்தான் இங்க சுட்டி காட்டுற. நம்ம கிருஷ்ண பக்தியில ஆரம்ப நிலையில எடுத்துக்கிறப்ப இருக்கக்கூடிய சில உணர்ச்சிகள் கூட, சில உணர்வுகள் கூட நமக்கு போக போக விடுபட்டு போறதை கூட நம்ம பார்க்கலாம் பல நேரங்கள்ல. அதுக்கான காரணமாகவும் இந்த அபராதங்கள் விளங்குகின்றன. நம்ம எப்ப பகவானுடைய நாமத்தை அபராதத்தோட சொல்றோமோ அப்ப எத்தனை கோடி ஜென்மங்கள் பகவானுடைய நாமத்தை நம்ம சொன்னால் கூட நம்மளால பகவானுடைய உண்மையான உணர்ச்சிகளை பெற முடியாது. நம்ம நினைக்கிறோம் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டா நம்ம நிச்சயமா நமக்கு கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போயிடலாம். வாஸ்தவம், அதுதான் நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. அதைத்தான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்யறோம். அதே நேரத்துல பகவானுடைய நாமத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஆரம்ப நிலையில ஒருத்தவங்க வரும்போது நம்ம பகவானுடைய நாமத்தை எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள்னு சொல்றோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அதுல தவிர்க்க வேண்டிய குற்றங்களை நம்ம எடுத்துரைக்கிறோம். பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அது இங்கே இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. யார் ஒருத்தர் கவனமான மனதோட சொல்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா வரும். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. யார் ஒருத்தவங்க ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுடைய இதயத்துல இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழும். ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில சொல்லியும் அவனுக்கு வரல அப்படின்னா அப்ப அவனுடைய இதயம் இரும்பினால் ஆனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு நம்மளுடைய இதயம் இரும்பினால் ஆனதா இருக்கணும், இல்ல நம்ம ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோட சொல்லலன்னு எடுத்துக்கணும். ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு விதத்துல பாக்குறப்ப நம்ம ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்காமல் இருப்பதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய ஒரு தடங்களாக இருக்கிறது. எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா நான் சிறப்பான நிலையில இருந்துட்டு சொல்றோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாரும் பாகவத்தை படிச்சு விவாதிக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லாரும் கூட்டாக சேர்ந்து பக்தியை பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரபுபாதர் இங்க கொடுத்திருக்காரு. இஸ்கான் இயக்கத்தின் மூலமாக, பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டுகிறது. நம்ம பாகவத்தை படிக்கிறோம், பாகவத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதன் மூலமா நம்ம எல்லாரும் நம்மளுடைய தவறுகளை உணர்ந்து நம்மை உய்வித்துக் கொள்ள ஒரு வழியாக அமைகிறது. அப்ப இந்த முறையான விஞ்ஞான பூர்வமான பாதையை
ரூப கோஸ்வாமி கொடுக்கக்கூடிய இந்த பாதையை நம்ம ஒழுங்கா பின்பற்றல அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் மிக மிக மெதுவாக தான் இருக்கும். ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். அதுல நம்ம முன்னேற்றத்தை அடைய முடியாது. பக்திவினோத் தாக்கூர் சொல்ற, பல ஜென்மங்களாக ஒருத்தர் ஸ்ரவன் கீர்த்தனத்துல ஈடுபடலாம், ஆனா அவங்களுடைய ஹிருதயத்துல கிருஷ்ண பிரேமையானது வராது, எழுச்சி பெறாது. எப்போ ஒருத்தர் அபராதங்களோட செய்யறாரோ அப்ப எவ்வளவு படிகள் இங்க இந்த பொருளுரையில பிரபுபாதர் நமக்கு சொல்றாரு. இது ஒரு பெரிய பொருளுரை. இந்த பெரிய பொருளுரையில பிரபுபாதர் ரொம்ப அற்புதமான ரொம்ப முக்கியமான விஷயங்களை எடுத்துரைக்கிறார். நம்ம இந்த பக்தியினுடைய வழிமுறையை ஒழுங்காக பின்பற்ற வேண்டும். அப்படி ஒழுங்காக நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய இதயத்துல இந்த மாற்றங்கள்லாம் வரும். அதே நேரத்துல மாற்றங்கள் வராம சும்மா நம்ம நகல் செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் அபாயகரமானது. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணீர் வரும். திடீர்னு வந்து சொல்லுவாங்க, கிருஷ்ணர் என் கனவுல வந்தாருமா, கிருஷ்ணர் கனவுல வந்தார். ஆனால் அடுத்த நாள் பார்த்தோம்னா சாதாரண சகஜமான காரியங்களை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்கிறோம் கிருஷ்ணரை பார்த்தவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். துருவனுடைய தியானத்துல உள்ள இருந்த கிருஷ்ணர் வெளியில வந்து பகவான் விஷ்ணு துருவனை தொட்டவுடன் துருவனுடைய மனதில் இருந்த எல்லா களங்கங்களும் அவரை விட்டு போயிடுது. பிரகலாதர் நரசிங்கரை பார்க்கிறார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஏற்கனவே தூய்மையாக இருந்தது, மேலும் தூய்மையாக அவருடைய நிலை மாறியது. யாரெல்லாம் பகவானை நேர்ல பார்க்கிறாங்களோ, இந்த பாவ பக்திங்கிற ஸ்தானத்தை அடைகிறாங்களோ, அவங்க அதுக்கு மேல அவங்களுடைய உணர்வுகள் இந்த பௌதிக உலகத்தோடு தொடர்புடையதாகவே இருக்காது. சில சூழ்நிலைகள்ல பாவ பக்தியில மட்டும் இல்லாம பிரேம பக்தியில இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய உணர்ச்சிகளை மக்கள் மத்தியில் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். அதையும் பிரபுபாதர் இங்க விளக்குறார். நம்ம சரி பாவ பக்தியில இருக்கவங்க இப்படித்தான் இருப்பார்கள், பிரேம பக்தியில இருப்பவங்க இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு வேறு சில அந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கும்போது கூட இவங்கெல்லாம் அந்த நிலையில் இல்லையோ அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. அதற்காக பிரபுபாதர் விளக்குறார். நாம் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இருந்து மகாபிரபுனுடைய வாழ்க்கையில பார்க்கிறப்ப அவர் ராமானந்தராயரை சந்திக்கும் போது அவருடைய உணர்ச்சி பொங்கி 2 பேரும் கண்ணீர் விட்டு அழறாங்க, தரையில புரள்றாங்க, கட்டி பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல சிறிது நேரத்திலேயே மகாபிரபு கவனிக்கிறார், ராமானந்தராயரோட வெளி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் முதல்ல சந்திக்கிறப்ப ராமானந்தராயர் மகாபிரபு தனியா சந்திக்கல. மகாபிரபு சந்திக்கிறதுக்காக அவர் வரல. மகாபிரபு ராமானந்தராயரை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறார். ஆனா ராமானந்தராயர் கோதாவரி நதிக்கு அவருடைய கடமைகளை செய்யறதுக்காக வர்றார். அப்படி வரும்போது அவர் பல்லக்கில் வர்றார். அவர் கூட அரசாங்க ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பிராமணர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் பிராமணர்கள், வைதிக பிராமணர்கள், அவங்க வைஷ்ணவர்கள் கிடையாது. அதனால அந்த வைதிக பிராமணர்களாகட்டும் கூட வந்த இதர காவலாளிகளாகட்டும் அவங்க எல்லாருமே வெளியாட்களாக கருதப்படுகிறார்கள். அந்த வெளியாட்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பரவச நிலையும் வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு தன்னை விடுவித்துக் கொள்கிறார் அந்த நிலையில இருந்து. அவர் சொல்றார், நம்ம இன்னொரு தடவை சந்திக்கலாம், தனியா சந்திக்கலாம். நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சோம்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் எத்தகைய பரவச உணர்ச்சிகளை அனுபவித்தார் அப்படிங்கறத நம்ம படிக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்திய பரவச உணர்ச்சிகள் உலகத்துல வேற எங்கேயும் எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் கூட காணப்படாத ஒரு விஷயம். ஏன்னா மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே. அதனால அவர் சாஸ்திரத்துல ஒரு கோடு தான் போட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்திய பரவச நிலைகள் சில பேரால நம்பவே முடியாது. அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் பிரிஞ்சு போய் அவருடைய கை பல அடி தூரத்துக்கு நீண்டு கிடக்கும். வெறும் தோளினால மட்டும் சேர்ந்த மாதிரி கிடக்கும். திடீர்னு பார்த்தா ஆம மாதிரி அவருடைய உடல் மொத்தமும் சுருங்கி போயிடும். உள்ள கை இருக்காது, கால் இருக்காது, தலை இருக்காது, எல்லாம் அப்படியே சுருங்கிடும். திடீர்னு பார்த்தா அவரை பேயின்னு நினைச்சுப்பாங்க. பலவிதமான பரவச நிலைகள், அதனுடைய மிக உயர்ந்த தளம்.
பரவச நிலைக்குள்ள மிக உயர்ந்த தலத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். ஆனா அவர் அதெல்லாம் யார்கிட்ட வெளிப்படுத்தினார் அப்படின்னா, எப்பவுமே அந்த பக்தியில உயர்ந்த நிலையில் இருந்த இதர பக்தர்களுடைய சங்கத்தில தான். ஸ்வரூப் தாமோதர், ரமானந்தராய், ரகுநாத் தாஸ், அவருடைய அந்தரங்க சகாக்கள் மத்தியில தான் அதை வெளிப்படுத்தினார். ஆனா பொதுமக்களுடைய மத்தியில வர்றப்ப அவர் அத்தகைய பரவசங்களை உள்ளிழுத்து கொண்டார். ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு பிரயாகைக்கு போயிருந்தார். பிரயாகைக்கு போயிருந்தப்ப அங்க அவரை பிரயாகையினுடைய மறுக்கரையில வல்லபாச்சாரியருடைய வீடு இருந்தது. பிரயாகையில வல்லபாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்தார். வல்லபாச்சாரியர் ஒரு கிரகஸ்தர். ஒரு கிரகஸ்தருடைய கடமை சன்னியாசியை வரவழைத்து அவருக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் வல்லபாச்சாரியர் மகாபிரபுவை அவருடைய இல்லத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு விரும்புகிறார். மகாபிரபுவும் அவரோடு இணைந்து படகுல ஏறி போறார். படகுல ஏறி போகும்போது அவர்கள் யமுனையின் வழியாக போயிட்டாங்க. கங்கையின் வழியாக போகலாம், யமுனையின் வழியாகவும் போகலாம். அவங்க யமுனையை கடந்து செல்றாங்க. யமுனையை கடந்து செல்லும் போது சைத்தன்ய மகாபிரபுடைய மனம் யமுனையை பார்த்தவுடன் பரவசத்துல மூழ்கிடு. பரவசத்துல மூழ்கி சைத்தன்ய மகாபிரபு படகு மேல ஏறி ஆட ஆரம்பிக்கிறார். அவர் ஆட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், தண்ணீர் உள்ள வருது, படகு மூழ போகுது. ஏற்கனவே படகு முற்றிலுமா உள்ள முழுக போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. மகாபிரபு கட்டுப்படுத்த முடியல. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மகாபிரபுவை கட்டுப்படுத்த முடியல. அதே நேரத்தில் மகாபிரபு எப்ப இவங்கெல்லாம் பக்கத்துல இருக்காங்கிறத பார்க்கிறாரோ உடனடியா அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்து கொள்றார். அதாவது பக்தியினுடைய பரவச உணர்ச்சிகள் சில நேரங்கள்ல மகாபிரபு அல்லது மிக உயர்ந்த இதர பக்தர்களுடைய விஷயத்துல அவங்களுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்டு, வெளிப்புற உணர்வுக்கு அப்பாற்பட்டு சில நேரத்தில் பொங்கி வந்துடும். அந்த நேரத்தில் வெளியில தெரியுமோ ஒழிய மற்ற நேரத்தில் அவங்க வெளிப்படுத்த மாட்டார்கள் உண்மையான பக்தர்கள். நம்ம பார்க்கலாம், ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்விலையும் அது போல பல சம்பவங்கள் நடந்தது. பிரபுபாதர் ஒரு முறை ஜெயராத மாதாவை பாடிட்டு கண்கள்ல கண்ணீர் வந்துட்டு நீங்கெல்லாம் ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார், உபன்யாசமே கொடுக்காம. இன்னும் சில தருணங்களும் இருக்கு. அந்த தருணங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பரவசம் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி வெளிப்பட்ட சூழ்நிலையில அவர் அமைதியாக இருந்து விட்டார். ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய உபன்யாசத்துல பரவசத்திற்கு போயிட்டார். அவர் பக்தர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது அப்ப மற்ற பக்தர்களுக்கெல்லாம் ஒரே சங்கடம். பிரபுபாதரை இப்ப நம்ம சகஜ நிலைக்கு கொண்டு வரணுமா, இல்ல பிரபுபாதர் அவருடைய பரவசத்தை அனுபவிக்கிறது விட்டுணுமா? ஒரு சூழ்நிலையில பிரபுபாதர் பக்தர்கள் அவரை சகஜ நிலைக்கு கொண்டு வராங்க. பிரபுபாதர் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பக்தர் கேட்டாங்க, பிரபுபாத் நாங்க உங்களை தொந்தரவு செஞ்சிட்டோமா? இல்ல நீங்க செஞ்சது சரிதான், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் அது மாதிரி செஞ்சிருக்க கூடாது, பரவசத்தை வெளிப்படுத்தி கூடாது, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அது உண்மையான பக்தர்களுடைய வெளிப்பாடு. உண்மையான பக்தர்கள் சாதாரண வெறும் பகட்டுக்காக, போலிக்காக, ஏமாற்றுவதற்காக பரவச நிலைகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்களுடைய அறிகுறிகள் என்ன? எங்க ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில ஒரு இடத்துல விளக்குறார். பக்தியில அப்ப உயர்ந்த நிலையில் இருக்கவங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது, அதுதான் அவர் விளக்குறார். சரி, நீங்க சொல்றீங்க உண்மையான உயர்ந்த நிலையில் இருக்கவங்க இதை வெளிப்படுத்த மாட்டார்கள்னு சொல்லிடுறீங்க. அப்ப உண்மையான உயர்நிலையில் இருக்கவங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்ரீல பிரபுபாத் அதையும் பக்தி ரசாம சிந்துல இருந்து விளக்குறார். ஒரு தூய பக்தர் பாவ நிலையில உண்மையாக இருந்தவர்கள் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஜட விஷயங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தியவராக இருப்பார். 8 அறிகுறிகள் ரூப கோஸ்வாமி உண்மையான பக்தர்களுக்கு பாவ நிலையில உண்மையாக இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்கலாம். கண்கள்ல தண்ணீர் வருது யாருக்கு வேணாலும் வரும், யார் வேணாலும் செயற்கையாகவும் வரவழைக்கலாம். கொஞ்சம் உணர்ச்சி வயப்படுபவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஞ்சம் அப்படி அவங்களுக்கு உணர்ச்சிகள் வந்ததுன்னா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். உடல் நடுங்கிறது சும்மாவே கூட நடக்கலாம். வெளுத்து போறது வியாதியில கூட வெளுத்து போகலாம். இந்த மாதிரி நடக்கலாம். ஆனா
நகல் செய்ய முடியாத அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு 8 அறிகுறிகளை ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார் பக்தி ரசாயன சுந்தர. ஸ்ரீல பிரபுபாதர் அதையும் இந்த பொருளுரையில விளக்குறார். அவர் என்ன சொல்றார்? முதல் அறிகுறி சாந்தி. சாந்தி அப்படின்னா ஜட உலக விஷயங்கள்ல இருந்து விடுபட்டவர். அதுலயே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் இந்த பரவச அறிகுறிகள்லாம் காட்டிட்டு வெளியில போய் என்ன காரியத்தை செய்யறான் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். சாந்தி அப்படின்னா பௌதிக விஷயங்களை நிறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்ததாக என்ன சொல்றார் அப்படின்னா அவ்யர்த்த காலத்துவம். ஒவ்வொரு க்ஷணத்தையும் கவனமாக செலவிடுவார் கிருஷ்ண பக்தியிலே மட்டுமே. அவர் எந்த நேரத்தையும் இதர விஷயங்கள்ல தேவையற்ற விஷயங்கள்ல செலவழிக்கவே மாட்டார். ஒரு உண்மையான கிருஷ்ண பக்தர் 24 மணி நேரமும் கிருஷ்ண உணர்விலேயே இருப்பார். அவர் சும்மா நேரத்தை தேவையில்லாத விஷயங்கள்ல பொழுதுபோக்குகள்ல உலாவிக்கிட்டு வர்றதுல செலவழிக்க மாட்டார். இது தூய பக்தருடைய 2வது அறிகுறியாக சொல்லப்பட்டிருக்கு. நாமகானே சதா ருச்சி. எப்பவுமே பகவானுடைய நாமத்தை புகழ்வதுல அவருக்கு ஒரு ருச்சி இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? எல்லாருடைய உணர்வும் இதுதான். எப்ப 16 மாலை முடிஞ்சதோ அதுக்கப்புறம் ஜப மாலையை நம்ம பார்க்க கூட மாட்டோம். அந்த சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். சில நேரத்துல நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்ம பகிர்ந்து கொள்றோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பல நேரத்துல என்ன நம்மளுடைய உணர்வு இருக்குன்னா, குறிப்பா ஏதாவது சில அலுவல்கள்னால காலையில நம்மளால ஜெபம் பண்ண முடியல, ராத்திரியில ஜெபம் பண்றோம் அப்படின்னா ஒரு 9:30 மணி 10 மணி உட்கார்ந்து நம்ம ஜெபத்தை நகர்த்தும் போது ஒவ்வொரு நாமத்தை சொல்றது அப்படிங்கிறது மலையை நகர்த்துற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம எங்க நாமகான சதா ருச்சிலாம் நம்ம சொல்ல முடியுமா? நாமத்தை ஒருத்தர் சொல்லும் போது அங்க பசி, தாகம், எந்த ஒரு உணர்ச்சிகளும், உறக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது நாமகான சதா ருச்சிங்கிற நிலை. பகவானுடைய நாமத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த பற்றுதல். பிரீத்திஸ்தத் வசதி ஸ்தலே. பகவானுடைய தாமத்தின் மேல ஒரு பற்றுதல், அந்த தாமத்துல வசிக்கிறதுல ஒரு ஆர்வம், பகவானுடைய வாசஸ்தலத்துல இருக்கிறதுக்கான ஒரு விருப்பம், இயற்கையான ஒரு விருப்பம், பகவானை விட்டு பிரிஞ்சு இல்லாம இருக்கிறது, அந்த தன்மை. சரிங்க, அப்ப நம்ம எப்பவுமே பிருந்தாவனம், மாயாப்பூர், பூரி அங்க மட்டும்தான் வசிக்கணுமா, வேற எங்கெல்லாம் வசிக்க கூடாதா அப்படின்னா அது கிடையாது. அதனுடைய அர்த்தம் எங்கெல்லாம் தூய பக்தர் இருக்காரோ அந்த இடமெல்லாம் பிருந்தாவனம். அவருடைய உணர்வு எப்போதும் பிருந்தாவனத்துல இருக்கு. துவமாரா ஹிருதய சதா கோவிந்த விஸ்ராம். ஒரு தூய பக்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய இதயத்துல எப்பவுமே கோவிந்தன் இருக்கிறார். அதனால அவர் எல்லா இடத்துக்கும் பிருந்தாவனத்தை கூட்டிட்டு போறார். சில நேரங்கள்ல அதே பக்தர் பிருந்தாவனத்தை வாழ்றதுக்கான ஏக்கத்தையும் வெளிப்படுத்துவார். நம்ம பார்க்கலாம், ஸ்ரீல பிரபுபாதர் அவர் முதல்ல அமெரிக்காவுக்கு போனப்ப 1965 அவர் ஒரு கவிதை எழுதினார், ஒரு பாடல். அந்த பாடல்ல அவர் எழுதுறார், நான் பிருந்தாவனத்துல இருந்தேன், என்னை ஏன் இங்க நீங்க இந்த உக்ரமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பிரபுபாதர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை எப்படி வர்ணிக்கிறார்? உக்ரமான கொடுமையான ஒரு இடம்னு சொல்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குறிப்பாக, நீங்க நான் விசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து தர்றேன், அமெரிக்கா போயிட்டு வான்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% இளைஞர்கள் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. இன்றைய இளைஞர்கள்ல பலருக்கு அமெரிக்கா தான் அவங்களுடைய கனவு உலகமாக இருக்கு. ஆனா பிரபுபாதருடைய பார்வையில வெறும் இந்தியா நாடு பற்றுதல் அந்த மாதிரி கிடையாது. அந்த மிச்சம் இருக்கிற 1% எப்படின்னா என்னுடைய நாடு, அந்த தாய் நாடு அப்படிங்கிற உடல் ரீதியான பற்றுதல்ல நான் இந்தியா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், தேச பற்றுதல்ல. ஆனா பிரபுபாதர் அந்த மாதிரி தேச பற்றுதல் அதெல்லாம் அங்க கிடையாது. பிருந்தாவனத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றுதல்ல அவருக்கு இதர பகுதிகள் எல்லாமே உக்ரஸ்தானங்களாக தெரிகிறது. அவர் எப்பவுமே பிருந்தாவனத்தின் மீது பற்றுதலோட செயல்பட்டார். அதே நேரத்தில் அவர் கூட பிருந்தாவனத்தை கொண்டு போனார். பிரபுபாதர் எப்பவுமே பிருந்தாவனத்தில் தான் வசித்தார்.
அது அடுத்த அறிகுறியாக சொல்லப்படும். அதற்கடுத்ததாக விரக்தி. விரக்தி அப்படின்னா பௌதிக இன்பங்கள்ல இருந்து முற்றிலும் பற்றற்ற ஒரு நிலை. பக்தியில முன்னேற்றம் பெறும்போது எத்தகைய அறிகுறிகள்லாம் வரும் சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்துல கிருஷ்ணர் இதை பற்றி விளக்குறார். அதுலயும் இதே வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. பக்தியில ஒருத்தர் உணர்வு பெறும்போது பௌதிக விஷயங்கள் மேல பற்றின்மை வரணும், பகவான் கிருஷ்ணர் மேல பட்டுதல் வரணும். இந்த ரெண்டுமே வரணும், ரெண்டுமே ஒருங்கிணைந்து வரணும். கிருஷ்ணர் மேல எனக்கு பற்றுதல் வந்துருச்சுங்க, பௌதிக விஷயங்களை என்னால விட முடியல அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அது பக்தியில முன்னேற்றமானது கிடையாது. அதே மாதிரி பௌதிக விஷயம்லாம் நான் விட்டுட்டேன், நான் பெரிய துறவி ஆயிட்டேன், ஆனா கிருஷ்ணர் மேல எனக்கு பற்றுதல் வரலன்னு சொன்னா அதுவும் பக்தி ஆகாது. அதே மாதிரி இந்த ரெண்டும் பெற்று ஒருத்தருக்கு உள்ள ஆத்மார்த்தமான திருப்தியும் வரணும்னு சொல்லப்படும். அதற்கு என்ன உதாரணம் பாகவதம் கொடுக்குதுன்னா, நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டோம்னா என்ன நடக்கணும்? பசி ஆறணும், திருப்தி வரணும், இன்னொன்னு உடலுக்கு ஆரோக்கியமும் வரணும். அதான் உடலுக்கு ஆரோக்கியம் வரணும், சக்தி வரணும். இதெல்லாம் நடந்தாதான் நம்ம சாப்பிட்டோங்கிறதுக்கு அர்த்தம். நான் சாப்பிட்டேன், என் வயிறு ஆறல, நான் சாப்பிட்டேன், எனக்கு உடல்ல ஆரோக்கியம் வரல, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம ஒழுங்கா சாப்பிடலன்னு அர்த்தம். சரியா? அது மாதிரி பக்தியில நம்ம முன்னேறும் போது பக்தி பரேஷான பாவ விரக்தி அந்நியத்துவம், இதர விஷயங்கள் மேல பற்றின்மை அப்படிங்கிறது இயல்பாக வர வேண்டும். இது செயற்கையான முறையில வரவழைக்க முடியாது, இயல்பாகவே வரும் பக்தியை பயிற்சி செய்தோம் அப்படின்னா. மானசூன்யதா அடுத்ததாக இறுதி விஷயம். மானசூன்யதா அப்படின்னா தனக்குன்னு இருக்கக்கூடிய மானம். நம்ம எல்லாரும் மான மரியாதையோட வாழணும் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு பக்தன் எப்படி வாழணும்னு நினைக்கிறான்னா மானமே சூன்யமா வச்சுட்டு வாழணும்னு நினைக்கிறான். தனக்குன்னு எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காம வாழணும். இதைத்தான் மகாபிரபு வேற விதத்துல சொல்றார், அமானினா மானதேனா. தனக்குன்னு மானத்தை சூன்யமா வச்சுக்கிறான். அமானினான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், மான சூன்யத்தான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். மானினா அப்படின்னா எதிர்ப்பதம், மானத்தோட இருக்கிறது எதிர்பார்ப்பு. வாழ்க்கையில எதிர்பார்ப்பு ஒரு விஷயம் இருக்கிறதுல இருந்து மாறி வருது. மகாபிரபு இன்னொன்னு சேர்த்து சொல்ற மானதேனா, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. இங்க என்ன சொல்லப்படும்? இங்க ஒரு விஷயத்தை இங்க சொல்றாங்க, மான சூன்யதா. தனக்குன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா சூன்யதா, எதுவுமே இருக்கக்கூடாது. மான ஏக்கத்தா கூட கிடையாது. ஏதோ ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் விட்டு இந்த ஒண்ணு மட்டும் என்னோட ஒட்டின் இருக்கு, ஒட்டின் இருக்கலாம். அப்போ அது மான சூன்யத்தா கிடையாது. அந்த மான ஆக்சுவலி உண்மையில ஒருத்தவங்க ஒண்ணு ஒட்டின் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த ஒண்ணு எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுங்களா? அது பின்னாடி ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். உண்மையில பார்த்தோம்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒண்ணு மட்டும்தான் இருக்குன்னு. உண்மையில நம்ம எல்லாருக்கும் நிறைய மானங்கள் இருக்கு. நம்ம சொல்லிடலாம், உண்மையிலே சொல்றோம். அந்த மகாபிரபு கொடுத்திருக்காரு திருநாத்தபி சுனிச்சேனா, அந்த ஸ்லோகத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா உண்மையிலே கீர்த்தனை சதாகரி சாத்தியம். அந்த ஸ்லோகத்தை பின்பற்றுறது அப்படிங்கிறதே ஒரு உயர்ந்த நிலை. அந்த அளவுக்கு நம்ம மான சூன்யத்தை நம்ம எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறதுங்கிற ஸ்தானத்தை மகாபிரபு அங்க சொல்றார். இங்க சொல்லப்படக்கூடிய ஸ்தானம் இன்னும் உயர்ந்த ஸ்தானம். எதிர்பார்க்காம இருக்கிறது, எதிர்பார்ப்பு வராமலே இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்ப ஒரு அழகான ஒரு சுவையான குலோப் ஜாமுன் கொண்டு கொடுக்குறாங்க. குலோப் ஜாமுன் கொடுக்குறாங்க, பார்த்துட்டு நான் ஆசைப்படுறேன், சரின்னு ஒன்று சாப்பிட்றேன், 2 சாப்பிட்றேன். சரி இதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனைப்பா, வேண்டாம்ப்பான்னு சொல்லிடுறோம். இது ஒரு நிலை. எனக்கு சாப்பிட்றது விருப்பம் இருந்தாலும் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இன்னொரு நிலை என்ன அப்படின்னா
அதுக்கான விருப்பமே இல்லை. அதுதான் இங்க சொல்லப்படுது மான சூன்யதா. இது பாவ நிலை. சாதன பக்தி நிலையில நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குறோம். உயர்ந்த நிலையில வரும்போது அதற்கான உணர்வுகளே இல்லாம போயிடும், தானா போயிடும். அந்த நிலையைத்தான் இங்க நம்ம பார்க்கணும். இந்த 8 நிலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நகல் செய்ய முடியாத நிலை. இதை நகல் செய்ய முடியுமா நம்மளால? இந்த 8 நிலைகளை முன்னாடி சொன்ன விஷயங்களை வேணா ஒருத்தரால நகல் செய்ய முடியும். ஆனா பாவபக்தி இந்த 8 விஷயங்களை யாராலையும் நகல் செய்ய முடியாது. அதனால அவங்க என்ன செய்யணும், நம்ம என்ன பின்பற்ற வேண்டியது என்ன, இந்த ஹரிநாமத்தை நம்ம கவனத்தோடு உச்சரிக்க வேண்டும். சாதன பக்தியை நம்ம பின்பற்ற வேண்டும். சாதன பக்தியை நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னா நம்மளுடைய இதயமானது இரும்பு நாள் ஆனதாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதயமானது இலக ஆரம்பிக்கும், உண்மையாக இலக ஆரம்பிக்கும். சாதன பக்தியை நம்ம ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னா முதல்ல நமக்கு இதெல்லாம் தெரியணுமே. தெரிஞ்சாதானே செய்யறதுக்கு. பெரும்பாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கோயிலுக்கு வர்றோம், ஜெபம் பண்றோம், தீட்சை வாங்குறோம், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், எல்லாரும் சேர்ந்துறோம், ஆடுறோம், பாடுறோம், அத்தோட சேர்ந்து பிரசாதம் சாப்பிட்றோம், போறோம். அப்புறம் நம்மளுடைய வேலையை செய்யறோம். வாரம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், அதே விஷயம் அப்படியே ஓடுது. ஓகே, நல்லது. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம், அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த மதுரை மாநகரத்துல எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க? கிட்டத்தட்ட 20-25 லட்சம், 20 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. 20 லட்சம் பேர்ல கோயிலுக்கு வர்றவங்க 200 பேர் வர்றாங்களா? இப்ப இங்க ஒரு 100 பேர்கிட்ட இருக்கும். சாயந்தரத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமான பக்தர்கள் வருவாங்க. 200 பேர் வர்றாங்க. அதுல எத்தனை பேர் 16 மாலை ஜபம் செய்து விதிமுறைகளை பின்பற்றி வாரம் வாரம் கோயிலுக்கு வர்றாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் குறைவான பக்தர்களாகத்தான் இருப்பார். அதனால நிச்சயமா வரக்கூடிய எல்லா பக்தர்களும் பாராட்டத்தக்கவர்கள், உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாரும் உண்மையிலேயே நல்ல காரியத்தை செய்யணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இப்படியே நம்ம இருந்துடணுமா அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கேள்வி. அந்த இடத்துலதான் நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் ஆழமாக போக வேண்டும். இப்படியே ஓட்டிலே இருந்துடவே கூடாது. இப்படியே இருந்தோம்னா இப்படியே இருக்க வேண்டியதுதான், வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்க வேண்டியதுதான். இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்ன நிலைக்கு போகணும்னே நமக்கு தெரியாது. சரிங்க, நான் என்ன செய்யறேன், தீட்சை வாங்கிட்டு 4 கட்டுப்பாடு தினங்களுக்கு கடைபிடிக்கிறேன், 16 மாலை ஜெபம் பண்றேன், நான் எல்லாமே பண்றேங்க. நான் என்ன பண்ணல, நானும் பக்தன் ஆயிட்டேன். என்ன சொல்லணுமா, நானும் பக்தன் ஆயிட்டேன். அப்படி நினைக்கிறதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நமக்கு முக்கியமான தேவை என்னன்னா பிரபுபாதருடைய புத்தகங்கள். பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கிறப்ப நமக்கு தெரியும், ஓ நம்ம நினைக்கிறதெல்லாம் மட்டுமே பக்தி கிடையாது. இவர் ஏதோ இங்க போட்டிருக்கிறாரு, சாந்தி, அவ்யக்த காலத்துவம் இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, இதெல்லாம் விளக்குறாரு, இவ்வளவு பெரிய பெட்டியல் கொடுக்கிறாரு, சாதன பக்திங்கிறாரு, பாவ பக்திங்கிறாரு, பிரேம பக்திங்கிறாரு, சாதன பக்தியில பட்டுதல் இருக்காதுங்கிறாரு, இதெல்லாம் நமக்கு இருக்குதே. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம விடுபடுறது? நம்ம இருக்கக்கூடிய நிலை இன்னும் ரொம்ப ரொம்ப கீழ் நிலையில தான் இருக்கிறோம். நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். தெரிஞ்சாதானே அதை பத்தி ஆசைப்படுவோம். தெரியலன்னா அதை பத்தி ஆசைப்படுவோமா? இல்ல. இப்ப நான் முதல்ல ஒரு உதாரணம் கொடுத்தேன், அதே உதாரணத்துக்கு திரும்பி வரேன். பௌதிகமான உதாரணம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% இளைஞர்கள் அமெரிக்காவுக்கு போவாங்கன்னு நான் சொன்னேன். அதே ஒரு கற்பனைக்காக நினைச்சுக்கோங்க, இல்ல உண்மையாவே எடுத்துக்கோங்க. அமெரிக்கால ஒரு நகரம் ஹூஸ்டன் ஒரு நகரம் இருக்கு. ஒரு உதாரணம், ஹூஸ்டன் கூட நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஹூஸ்டன் ஒரு நகரம் இருக்கு. நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்களான்னு கேட்டீங்கன்னா
99% போறேன்பா. ஹூஸ்டனுக்கு போறியா அப்படின்னா யோசிப்பான். ஹூஸ்டன் எல்லாருக்கும் அது ஒரு பிரபலமான நகரம், இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரியாதவங்க. அமெரிக்காங்கிற பேர் தெரிஞ்ச அளவுக்கு ஹூஸ்டன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு தெரியாது. ஹூஸ்டன் அமெரிக்காவில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே போறேன்பா. ஆனா ஹூஸ்டனுக்கு போறியான்னு கேட்டானா அவன் யோசிப்பான். எங்கேயா தண்ணியில் அது காட்டுக்கு அமுச்சு விட்டானா என்ன பண்றது? இல்ல நான் என் ஊர்லயே இருக்கிறேன், ரைட்? ஏன்னா அவனுக்கு அதை பத்தி விவரம் தெரியவில்லை. ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த இடத்தை பற்றிய விவரங்கள் தெரியறப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கான ஆவல் அதிகரிக்கும், அதற்கான ஆசை விருப்பம் அதிகரிக்கும். அது மாதிரிதான் பகவானுடைய லோகம், பகவானுடைய பக்திங்கிறது. பக்தியில நம்ம முன்னேற்றம் பெற்றால் எப்படி இருக்கும், அது எத்தகைய நிலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனாதான் அந்த நிலையை நம்ம அடையறதுக்கு ஆர்வத்தை வளர்த்து கொள்வோம். அதுக்கு தான் பிரபுபாதருடைய புத்தகங்கள் இருக்கு. இந்த மாதம் நம்ம ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை வெளியில நிறைய பேருக்கு விநியோகம் செய்யறோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தக மேரத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தொடர் விநியோகத்துல ஈடுபடுறோம். பிரபுபாதருடைய புத்தகத்தை, பிரபுபாதருடைய புத்தகம் வெளியில இருக்கவங்களுக்கு விநியோகம் பண்றதுக்கு மட்டுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நம்மளும் படிக்கிறதுக்கு வெளியில போய் பாகவதம் செட்டு கொடுக்கலாம், வெளியில போய் பகவத்கீதை கொடுக்கலாம். நம்ம எவ்வளவு தடவை பகவத்கீதை படிச்சிருக்கோம் அப்படிங்கறதும் அவசியம் இல்லைங்க. நான் பகவத்கீதை படிச்சுட்டேங்க. யார் ஒருத்தர் பகவத்கீதை படிச்சுட்டேன்னு சொல்றாரோ அவருக்கு பகவத்கீதை தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா பகவத்கீதைய படிச்சுட்டேன்னு சொல்லி முடிக்கவே முடியாது. பகவத்கீதையில அவ்வளவு பொக்கிஷம் இருக்கு. திரும்பி திரும்பி எத்தனை தடவை படிச்சாலும் ஒவ்வொரு முறையும் புத்தம் புதிய கோணத்துல கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கிறது அப்படிங்கிறது இந்த நாள்ல நான் படிச்சேன், எல்லா புத்தகத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன், அந்த முடிச்சுட்டேன்னா அங்க நம்ம அத்தோட நம்ம பக்தி முடிஞ்சதுன்னா, அதாவது பக்தர்கள் எப்படின்னா ரசிக்கிறது. பாகவத்தினுடைய ஆரம்பத்துல சொல்லப்படுது, நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா தம்ருத்த திரவியம் பிப்பத்த பாகவதம் ரசமாலயம் முகூரகோ ரசிகா புவி பாவுகா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மிக மிக ஆழமான அர்த்தங்கள். பாகவதம் எப்படின்னா ரசமாலயம், சுவை நிறைந்த ஒரு பொக்கிஷம், சுவை நிறைந்த ஒரு இடம் ஸ்ரீமத் பாகவதம். யார் இதை ரசிப்பார்கள்? ரசிகா. பிரபுபாத் அதில் எழுதுற உண்மையான நேர்மையுடைய மனிதர்கள் அதை சுவைப்பார். பாகவதமான சுவைப்பதற்கானது. ஒரு தடவை படிச்சு முடிச்சுட்டா கூட அவ்வளவுதான் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பாகவத் மேல நமக்கு சுவை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கும் வழி சொல்றார் ரூப கோஸ்வாமி அவருடைய உபதேசாமிருதத்துல. கிருஷ்ணருடைய நாமம், இதர விஷயங்கள், இது எல்லாமே கரும்பு சாறு போல, கற்கண்டை போலன்னு சொல்லலாம். அது எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஜட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நோயில, ஜட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மஞ்சள் காமாலை, அதுல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். மஞ்சள் காமாலையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயினுடைய தீவிரம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ கல்கண்டினுடைய சுவை தெரியாது, கரும்பு சாறினுடைய சுவை தெரியாது. சில நேரங்கள்ல கசக்க கூட செய்யலாம் கரும்பு சாறு, நோய் ரொம்ப தீவிரமா இருந்ததுன்னா. ஆனா மஞ்சள் காமாலைக்கான ஒரு மருந்தாக அந்த கரும்பு சாறு பரிந்துரைக்கப்படுகிறது. கரும்பு சாறை குடிக்க குடிக்க அந்த நோய் குணமாக அதே கரும்பு சாறுல இருக்கக்கூடிய சுவை ஒருத்தருக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்குமோ அதே மாதிரிதான் இந்த ஸ்ரீமத் பாகவதமும் பக்தியினுடைய விஷயங்களும். இதை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய களங்கங்கள் நம்மளை விட்டு போகும். அதே நேரத்தில் பகவான் மேல இருக்கக்கூடிய ஒரு ருச்சியும் அதிகரிக்கும். அதுதான் பாகவதம். பாகவத்தை நம்ம திரும்பி திரும்பி படிக்கலாம். சைத்தன்ய சரிதாமிரத்தை திரும்பி திரும்பி படிக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு பாகவத்தினுடைய பல விஷயங்களை பல பக்தர்கள் கிட்ட திரும்பி திரும்பி உரைக்க கேட்பார். அவங்க சொல்லுவாங்க, அவர் கேட்பார். மகாபிரபுடைய பாவம் எத்தகையதாக இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல பாகவத்துல இருந்து சில விஷயங்களை எடுத்து அவங்க சொல்லுவாங்க. மகாபிரபு கேட்பார், அதனுடைய ஆனந்தத்துல மிதப்பார்.
அதுதான் ரசிக்க புவி பாவுகா, உண்மையாக பாகவத்தை ரசிக்கிறது அப்படிங்கிறது. சைத்தன்ய சரிதாமிரதத்தை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 108 தடவை படிக்கிறார். சைத்தன்ய சரிதாமிரத்தையும் சைத்தன்ய பாகவத்தையும் சைத்தன்ய நிலையில அவர் மூழ்கிறார், திளைக்கிறார், மகிழ்றார். அது இந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுனுடைய உண்மையான தன்மை. நம்ம பிரபுபாதருடைய புத்தகங்களை படிச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது சரியல்ல. நம்ம எப்படி நம்மளுடைய மறு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்கள் தான் நமக்கு அதிகமான ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கு. நம்மளுடைய மனம் எல்லாமே இன்றைக்கு ரஜோகுணத்துல மூழ்கி கொண்டு இருக்கிறது. பொதுவாகவே நம்ம ரஜோகுணத்துல தான் இருக்கோம். ஒத்துக்கணும், நம்ம உண்மையா ஒத்துக்கணும். நானும் ரஜோகுணத்துல தான் இருக்கிறேன், நம்ம எல்லாருமே ரஜோகுணத்துல தான் இருக்கோம். சில நேரத்துல கிருஷ்ணன் சொல்ற மாதிரி சில நேரத்துல அப்படி சத்துவகுணம் வந்துட்டு போகும். நம்மளுடைய கேஸ்லாம் அப்படிதான் வந்ததுன்னா, அதுவும் எப்பயாவது சில நேரத்துல அப்படி வரும். ரஜோகுணத்துல இருப்போம், இன்னும் சொல்ல போனா பல நேரத்துல தமோ குணத்திலையும் இருக்கும். அதனால நம்மளுடைய மனமானது பல நேரங்கள்ல இந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறதே இல்லை. பல நேரத்துல பக்தர்கள் சொல்லுவாங்க, பிரபு நீங்க எல்லாம் சொல்றீங்க, படிக்க சொல்லி சொல்றீங்க, என்ன பண்றது பிரபு, நான் படிக்கிறதுக்கு எடுத்து உட்காந்தனா உடனே எனக்கு தூக்கம் வருது பிரபு. புத்தகத்தை எடுத்து உட்காந்தறியும் தூக்கம் வருது. நான் எவ்வளோ காரியம் செய்யறேன், எனக்கு தூக்கம் வர்றது இல்லை. பாகவத்துல உட்கார வச்சிங்கன்னா பாகவத வகுப்புல உட்காந்துறியும் எனக்கு தூக்கம் வருது பிரபு. பாகவத படிச்சரி எனக்கு தூக்கம் வருது பிரபு. நல்ல ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் வேணும்னா பாகவத கிளாஸும் பொங்கல் பிரசாதமும், பொங்கல் பிரசாதம் கொடுத்துட்டு பாகவத கிளாஸ்ல உட்கார வச்சோம்னா போதும் பிரபு. அது இணையான ஒரு டோஸ், நமக்கு வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இது சத்துவகுணத்தினுடைய செயல். இது சத்துவகுணத்தினுடைய செயலா இருக்கிறதுனால நம்ம ரஜோகுணத்திலேயே புழங்கி அதிலேயே மூழ்கி கிடக்கும் போது நம்மளால அதை எடுத்துக்கொள்ள முடியறதில்லை. இப்ப நம்ம ஏற்கனவே ரஜோகுணத்துல இருக்கோம். நம்மளுடைய ரஜோகுணத்தை பல விஷயங்கள் இன்னைக்கு தூண்டிடுச்சு. டிவி வந்து ரஜோகுணத்தை தூண்டுச்சு. டிவி வந்து மக்களுக்கு ரஜோகுணத்தை தூண்டுச்சு. அந்த டிவியில நிறைய சேனல் வர ஆரம்பிச்சதுல இருந்து என்ன ஆச்சுன்னா இன்னும் ரஜோகுணம் அதிகமாச்சு. ஒருத்தனால ஒரு சேனலை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்க்க மாட்டான், மாத்திண்டே இருப்பான். அந்த ரிமோட்டை ஒன்று கொடுத்துட்டாங்களா, போய் கூட ஆன் பண்ண தேவையில்ல, படுத்துக்கிட்டே மாத்திண்டே இருப்பான். ரஜோகுணம் அதிகமாச்சு. எவ்வளவு நேரத்துக்கு அதிகமாச்சு? 10 நிமிஷத்துக்கு. அதுக்கடுத்து இப்ப இந்த ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. ஸ்மார்ட் போன் வந்ததுனால ரஜோகுணம் எந்த அளவுக்கு அப்படின்னா 1 நிமிஷம் கூட கிடையாது. 1 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தனால ஒரு படத்தையோ ஒரு வீடியோவையோ கூட அவனால பார்க்க முடியறது இல்லை. உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த விரல் இருக்கே, அந்த விரலை வந்து ஒடிச்சே போட்டா கூட சரி, அது ஓடிட்டே இருக்கும், தள்ளிக்கிட்டே இருக்கும் இந்த விரல். ஏன் அப்படின்னா மனம் அந்த அளவுக்கு ரஜோகுணத்துல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய மனதால ஒரு அரை நிமிடத்துக்கு மேல நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்த நம்மளால முடியவில்லை. அதுதான் அதுல இருக்கக்கூடிய கருத்து, அதுல இருக்கக்கூடிய உண்மை. தெள்ள தெளிவான உண்மை என்னன்னா, நம்மளால நம்மளுடைய மனதை 1 நிமிடத்திற்கு மேல ஒழுங்குபடுத்த முடியலை, ஒருமுகப்படுத்தப்பட முடியலை. அதனால என்ன ஆகுது, புத்தகத்துல கொண்டு வந்து 10 நிமிஷம் ஒருமுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க நிக்க மாட்டேங்குது. பல இடத்துக்கு தாவிக்கிட்டு ஓடுது மனம். ஆனா அதே நேரத்துல நம்ம ஐயோ இப்படித்தான் இருக்கு, நான் இப்படித்தான் இருக்கேன், என்னால முடியலன்னு சொல்லி விட்டுடவும் கூடாது. முயற்சி செய்யணும். தொடர்ந்து சத்துவ குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல 5 நிமிஷம் படிச்சா தூக்கம் வரும், அப்புறம் 10 நிமிஷம் படிச்சா தூக்கம் வரும், அப்புறம் அரை மணி நேரம் படிச்சா தூக்கம் வரும், அப்புறம் 1 மணி நேரம் படிச்சா தூக்கம் வரும், அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் படிச்சாலும் தூக்கம் வராது. பயிற்சி, எல்லாமே பயிற்சி தான். அந்த பயிற்சியில நம்ம பிரபுபாதருடைய நூல்களை படிக்கும்போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். நமக்கு உண்மையை சொல்லித்தரும். நம்ம ஒரு கற்பனையான பக்தியில நம்ம இருந்துட்டு போயிடலாம். அந்த கற்பனையான பக்தியில நம்ம இல்லாம உண்மையான நிலையை எடுத்துரைத்து அந்த உண்மையான நிலைக்கு நம்ம வர்றதுக்கு இந்த பாகவதம் உதவி செய்யும்.
ஸ்ரீமத் பாகவதம் வைஷ்ணவர்களுக்கு, குறிப்பாக கௌடிய வைஷ்ணவர்களுக்கு உயிர். பாகவதம் உயிர் மூச்சு. ஸ்ரீமத் பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம், வைஷ்ணவர்களுக்கு பிரியமானது பாகவதம். இது மிக உயர்ந்த சாஸ்திரம். சாட்சாத் கிருஷ்ணர், கிருஷ்ணருக்கும் பாகவத்துக்கும் வித்தியாசமே இல்லை. கிருஷ்ணர் அவருடைய சொந்த தாமத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய விஷயங்கள் பாகவத்துல இருக்கு. பாகவத்துக்கு இணையான சாஸ்திரம் உலகத்துல எதுவுமே கிடையாது. பாகவத்தை போன்ற உயர்ந்த பிரமாணம் வேற எதுவுமே இல்லை. பாகவத்துக்கு எல்லா ஆச்சாரியர்கள் கொடுத்த எல்லா வியாக்கியானத்தையும் எடுத்துரைத்து ஸ்ரீல பிரபுபாதர் இந்த உரையில கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆச்சாரியர்கள் பாகவத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்துல. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வங்காளத்துல எழுதினார். அந்த உரைகள் எல்லாவற்றையும் படித்து அதனுடைய சாரமாக ஸ்ரீல பிரபுபாதர் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கார். நமக்கு தமிழ்லையும் இருக்கு. அதன் மூலமா நமக்கு மொத்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய ஒட்டுமொத்த ரசத்தையும் நமக்கு கொடுக்கப்படும். உண்மையில சொல்றேன், நான் உணர்ந்ததை வைத்து சொல்கிறேன். இதே பொருளுரையை நான் தனியாக படித்திருந்தேன்னா இந்த பொருளுரையில பிரபுபாதர் விளக்கக்கூடிய இந்த 8 நிலைகள், பாவத்தின் 8 நிலைகள் இவ்வளவு துல்லியமாக நம்ம கவனித்து இருக்க மாட்டோம். ஏதோ உங்களுக்கெல்லாம் பேசணுங்கிறதுனால நம்ம இன்னும் அதிகமா கவனமா பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்ம எல்லாரும் வெளியில போய் பிரச்சாரமும் செய்யறோம். நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிரச்சாரமும் செய்ய முடியும். எந்த அளவுக்கு கவனமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு கவனமாகத்தான் நம்மளால பேச முடியும். அப்ப பிரபுபாதர் நூல்களை நம்ம வெளியில போய் கொடுக்கிறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் மக்களுக்கு பகவத்கீதைனா தெரியும். பகவத்கீதைய கொடுத்துடலாம், வாங்கிப்பாங்க. அவன் கீதை வாங்கணும்னு ஒரு ஏற்கனவே அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அதனால சரி பகவத்கீதையை நம்ம வாங்கிக்கலாம்னு வாங்கிப்பான். அதனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம பகவத்கீதையை விநியோகம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளை பெருசாகவும் நினைச்சுக்கவும் கூடாது. நல்லது, உண்மையிலே செய்யணும், செய்ய வேண்டிய காரியம் உண்மையிலே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே நேரத்துல சில இடங்கள்ல நம்ம போனோம்னா அவன் 100 கேள்வி கேட்பான். நான் ஏன் பகவத்கீதை படிக்கணுங்க, அவனுக்கு பதில் சொல்றோம் பாத்தீங்களா, பதில் சொல்லி அவனை புத்தகத்தை வாங்க வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுல இருக்க திருப்தி இருக்கு ரொம்ப அதிகம். சில நேரத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம். சும்மா கோயில்ல போய் நின்று ஒரு புத்தகத்தை கொடுக்கறதை காட்டிலும் ஒருத்தன் கேள்வி கேட்டு நான் ஏங்க இதை படிக்கணும்னு கேட்டு அவனுக்கு நம்ம அதுக்கான விளக்கங்களை கொடுத்து, இல்ல அவன் ஏதாவது எதிர்வாதத்தை வச்சு அவனுக்கு பதில் சொல்லி அவனை புரிய வச்சு பகவத்கீதையை காட்டி, இந்த பாருப்பா இது இங்க சொல்லியிருக்கு, இது இங்க சொல்லியிருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி அவனை பகவத்கீதையில ஆர்வம் இல்லாத ஒருத்தனுக்கு ஆர்வத்தை கொடுத்து அவனுக்கு பகவத்கீதை கொடுத்து அவன் படிக்க வைக்கிறோம். அவன் போய் படிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட நன்றி சொன்னான்னா அது நமக்கு மிகுந்த திருப்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதே மாதிரிதான் நம்மளால எப்படி அப்படி சொல்ல முடியும்னா, நம்ம படிச்சிருந்தா தானே சொல்ல முடியும். பகவத்கீதையில எது எங்க இருக்குங்கிற சொன்னாதானே சொல்ல முடியும். சில நேரத்துல பகவத்கீதை படிச்சுட்டு வந்தா வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்பான், நம்ம பேன்னு முடிப்போம், உண்மையிலே இருக்குதாப்பா அதுன்னு. பல நேரத்துல நமக்கு அனுபவம் இருக்கு, எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. நம்ம யாருக்காவது ஏதாவது படிக்க சொல்லிருப்போம், அவங்க படிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட அதுல இருந்தே கேள்வி கேட்பாங்க. ஓஹோ அப்படியா, சரி மறந்துட்டோம். மறதிங்கிறது சகஜம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் படிக்கிறது எங்கங்க, ஒரு தடவையே படிக்கிறது இல்ல. ஒரு தடவை படிக்கிறதுக்கே ஆயுளே போயிடும் போல இருக்கேன். கிடையாது. ஆயுள்ல நமக்கு கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஆயுள். நம்ம எதிர்பார்க்கிறோம் அத்தகைய வருடங்கள் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம், இவ்வளவு ஆண்டுகள் நம்ம வாழ்வோம் அப்படின்னு. ஆனா உண்மையில இவ்வளவு ஆண்டுகள் நம்மளால வாழ்வோமாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இருக்கிற நம்ம எவ்வளவு காலம் நம்ம வாழ்றோமோ அந்த தருணங்கள்ல நம்ம பாகவதத்தை எந்த அளவுக்கு ருச்சிக்கணுமோ அந்த அளவுக்கு பார்க்கணும். சில பிரபுபாதருடைய எல்லா நூல்களும் மிக மிக முக்கியமானவை. அதுல குறிப்பாக பிரபுபாதர் சொல்ற பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதம், பக்தி ரசாமிருத சிந்து, இந்த 4ம் சில பிரபுபாதர் நேரடியா சாஸ்திரங்களை மொழிபெயர்த்தது. அதனால பிரபுபாதர் இந்த 4 புத்தகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இதை நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கலாம், மீண்டும் மீண்டும் ரசிக்கலாம். அதன் மூலம் பக்தியில நம்ம படிப்படியாக உயர்ந்த நிலையை, உண்மையான உயர்ந்த நிலைகளை நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து பக்தருடைய சங்கத்துல கூட்டாக நம்ம அடையறதுக்கு அது உதவும். ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு. புத்தகங்கள் கவனமா படிக்கிறத பத்தி பேசுறீங்க.
புத்தகங்களை கவனமா படிக்கிறது பத்தி சொன்னோம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை முறையாக ஜபம் செய்யறத பற்றி அதுல கவனத்தோடு, ஏன்னா அதை பற்றி இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா கவனத்தை பற்றிய வழிமுறைகள் என்ன? பலவிதமான வழிமுறைகள் கவனத்தை பற்றி இருக்கு. மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை நம்மளால எப்படி கவனமாக சொல்றது? அவ்வளவு எளிதானதும் கிடையாது, பயிற்சி அவசியம். அதுக்கான ஒரு விஷயத்தை நான் சூக்ஷ்மமாக சொன்னேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனமானது ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு வர வேண்டும். சத்துவகுணத்துல தான் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் அப்படிங்கிறது சாத்தியம். எப்ப ரஜோகுணத்துல நம்ம வாழ்றோமோ அப்ப நம்மளால ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. மனதை நம்ம சத்துவகுணத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடி பயிற்சி. சில பிரபுபாதருடைய புத்தகங்களை படித்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே நம்மளுடைய மனதை சத்துவகுணத்துக்கு உயர்த்தும். அப்ப நம்மளால பகவானுடைய நாமத்துல ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு செய்து கொள்ள முடியும். இதுல பலவிதமான என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலத்து நவீன வாழ்க்கையில சொன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். மனதை எப்படி ஒருமுகப்படுத்தி செல்கிறது, பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அங்க இங்க வேடிக்கை பார்க்காம ஒரே இடத்துல உட்கார்ந்து அல்லது ஒரே இடத்துல நடந்து, சும்மா ஊரே நடந்து போகாம ஒரே இடத்துல நடந்து அல்லது ஒரே இடத்துல உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்றது, நமக்கு முன்னாடி துளசியை வச்சு துளசியை பார்த்து சொல்றது, பகவானுடைய வரைபடம் அல்லது பகவானுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி சொல்றது, இது மாதிரி பலவிதமான வழிகள் இருக்கு நம்மளுடைய கவன சிதறலை போக்குறதுக்காக. ஆனா அது எல்லாத்துக்கும் முதல் அடிப்படை என்னன்னா, கவனமா சொல்லணும் அப்படிங்கிற விருப்பம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கவனமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். முதல்ல மனதை விட்டுருங்க. முதல்ல நம்ம என்ன செயல்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய தடங்கல்களை நம்ம முதல்ல குறைச்சிக்கணும். அப்புறம் உள்ள இருந்து வரக்கூடிய தடங்களை பத்தி நம்ம யோசிக்கலாம். வெளியில இருந்து வரக்கூடிய தடங்கள் என்ன? ட்ரிங் 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 ட்ரிங். ஜெபம் பண்ணும்போது செல்போனை தூக்கி ஓர வச்சிடலாம். காலை நேரத்துல செல்போனை வீட்டில் வச்சுட்டு கோயிலுக்கு வந்து ஜெபம் பண்ணலாம். செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் வெளியில இருந்து நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகள். அங்கங்க வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் வெளியில இருந்து வரக்கூடிய தொந்தரவு. அதனாலதான் சொல்றது காலை நேரத்துல ஜெபம் செய்யறது உச்சிதமானது. அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு இந்த வெளி உலக பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்காது. மற்ற நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணின்றப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது கேட்பாங்க. பல நேரங்கள்ல நமக்கு நடக்கிறது உண்டு. ஏன்னா எத்தனையோ அலுவல்கள் எல்லாமே ஆரம்பமாயிடுது, நம்மளால தவிர்க்கவும் முடியாது. பல தருணங்கள் வாஸ்தவம் நம்மளால தவிர்க்க முடியாது. பல தருணங்கள்ல பல அலுவல்கள் வந்துடுது. அப்ப நம்ம என்ன செய்யறது? நம்மளால அந்த வெளி பிரச்சனைகள்ல இருந்து முதல்ல நம்ம குறைக்கணும். அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறுபடி படிக்கிறனால, மறுபடி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால. பிரபுபா சொல்லுவார், நிறைய பக்தர்களும் சொல்லியிருக்காங்க, பகவானுடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ. பிரபுபாருடைய புஸ்தகங்களை படிச்சு, இன்னும் சொல்ல போனா இஸ்கான்ல அதுக்காகவே சில புத்தகங்கள் வந்து தொகுத்திருக்காங்க. பிரபுபாருடைய உபன்யாசங்கள் அதெல்லாம் தொகுத்து நாமாமிர்தான்னு சொல்லி ஒரு நூல், அதுல நாமத்தினுடைய மகிமைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாமத்தினுடைய மகிமைகளை நம்ம பிரபுபாருடைய நூல்களை படிச்சு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவிற்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும், நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்த முடியும். மறுபடியும் இது பயிற்சி. அபியாசேன து வைராகியேன, அபியாச வைராகியம். இந்த ரெண்டு விஷயங்களின் மூலமாக நம்ம மனதை கட்டுப்படுத்த முடியும். பயிற்சி, துறவு. வைராகியம்னா துறவு. பயிற்சியும் துறவும், அத பற்றின்மை. பயிற்சியும் பற்றின்மையும் நம்மை இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதிற்கு அது நமக்கு உதவியாகும். முதல் விஷயம், வெளி விஷயங்கள்ல நம்ம தவிர்க்கிறது பார்க்கணும். வெளியிலிருந்து வரக்கூடிய தொந்தரவு முதல்ல நம்ம கட்டுப்படுத்தணும். அப்புறம் உள்ள இருந்து வரக்கூடிய தொந்தரவை பத்தி நம்ம அடுத்த வேலையில ஈடுபட முடியும். வேற ஏதாவது கருத்து?
ஓகே. பக்தியில 3 நிலைகளை பற்றி நம்ம சொன்னோம். சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. இதுல நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி இது எல்லாமே சாதன பக்தி தானா? ஆமா, ஆசக்தி வரைக்கும் சாதன பக்தி. ஸ்டெடியா பண்றது அப்படிங்கறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. நிஷ்டா அப்படிங்கறதுல ஸ்திரத்தன்மை அடையிறது கஷ்டமா இருக்கு. ஆமா, பயிற்சி வேணும். அதாவது பக்தியை நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு நிஷ்டா அப்படிங்கிற நிலையானது 100% நம்ம ஸ்திரமா இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நம்மளுடைய அடிப்படை விஷயத்திலிருந்து நம்ம பிறளாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலை தான் நிஷ்டா. அதாவது கிருஷ்ண பக்தி ஆரம்பிக்கும் போது நம்ம 1% நம்ம ஸ்திரமாக இருப்போம், 99% ஸ்திரமின்றி இருப்போம். அதுல எப்ப அந்த பாதி கிணற தாண்டமோ அப்ப நம்ம பெரும்பாலும் ஸ்திரமாக இருப்போம், சில நேரங்கள்ல ஸ்திரம் இல்லாம இருக்கும். அந்த நிலை நிஷ்ட நிலைன்னு சொல்லப்படுது. எனவே இது பக்தி ரசாமல் சிந்துவனுடைய சில நுணுக்கங்கள். வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण.